அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இப்போ 11th எக்கனாமிக்ஸ்ல 8th லெசன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 9th லெசன் பார்க்குறோம். ஸோ 9th லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். ஸோ இந்த லெசன்ல என்னென்னலாம் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இதுல டெவலப்மெண்ட் விஷயத்துல நம்ம என்னென்னலாம் மேம்பாடுகள் அனுபவிச்சிருப்போம் அப்படிங்கறத இதுல நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்பிஜி அப்படிங்கறது நம்ம கொண்டு வரப்பட்டோம். ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் 1991ல எல்பிஜி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த எல்பிஜி அப்படிங்கிறது லிபரலைசேஷன் அண்ட் பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கறத நம்ம மூணா டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் அப்படிங்கிறது இதோட மீனிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விளைவுகள் வந்துச்சு, ஸோ பாசிட்டிவ் அப்ரோச் எப்படி வந்துச்சு, நெகட்டிவ் அப்ரோச் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ தாராளமயமாக்களோட தாக்கம் அப்படிங்கறத பார்த்தோம்னா நேர்மறை விளைவுகளை பொறுத்த வரைக்கும், அதாவது லிபரலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிச்சது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு அதிகமா கிடைச்சது, உற்பத்தி அதிகரிப்பு, அதனால ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, நம்மளோட டெக்னாலஜி வேஸும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ் அதுல இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஜிடிபி வளர்ச்சி வீதமும் வந்து அதிகரிச்சது. ஸோ இதே மாதிரி என்னென்னலாம் நெகட்டிவ் இம்பாக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலையின்மை அதிகரிப்பு, வரி வரவு குறைவு. ஸோ இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் அப்ரோச்சாகவும் போய் முடிஞ்சது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிபரலைசேஷனால. அதே மாதிரி பிரைவேடைசேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தாக்கங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைவேடைசேஷனுக்கு எந்த தாக்குதலும் கொடுக்கல. உலகமயமாதலோட தாக்குதல், அதாவது குளோபலைசேஷனுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தை விரிவாக்கம். ஸோ நம்மளுக்கான வாங்கக்கூடிய மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பாண்டபிள் மார்க்கெட்ஸா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட growth அதிகமா இருந்தது, உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஹைபிரிட்ஸா ஹை கிரேட்ல இருந்துச்சு, பன்னாட்டு ஒத்துழைப்பு. ஸோ வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்புமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்ஸ்மே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளோபலைசேஷன் மூலியமா. ஸோ அதே மாதிரி இதுல என்ன நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெருக்கடி, போட்டி, அதாவது அதிகமா காம்படிஷன் உருவாக ஆரம்பிச்சது. எல்லா நாடுகளுமே வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க கொடுக்கும்போது அது மூலியமா நம்மளுக்கு நிறைய போட்டிகள் உருவாக ஆரம்பிச்சது. அடுத்தது முற்றுரிமை அதிகரிப்பு, எல்லாமே தனக்காக வேணும் அப்படிங்கக்கூடிய உரிமைகளையுமே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசனால என்னாச்சு அப்படின்னா குளோபலைசேஷன்லயுமே வந்து சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ஆதரவான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் முதலீட்டு விலக்கல், அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா முதலீட்டு விலக்கல் அப்படிங்கிறது பொதுத்துறை நிறுவனங்களினுடைய பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ பப்ளிக் செக்டரா இருக்கக்கூடிய ஒரு குரூப்ல இருந்து அவங்களுடைய ஷேர்ஸை பப்ளிக் செக்டர்ஸ்னால மெயின்டைன் பண்ண முடியாம பிரைவேடைசேஷனுக்கோ இல்ல பேங்க்ஸ்க்கோ வந்து நம்ம அதை விற்கிறது. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதலீட்டு விலக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஸோ எல்லாத்தையுமே வந்து பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்மளுக்கு எப்பெல்லாம் இஷ்யூஸ் வருதோ, எப்பெல்லாம் நம்ம ஃபண்டோட ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேர் எடுத்து நம்ம பிரைவேட் செக்டருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வருவோம். ஸோ இப்படிதான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஆனா இது வந்து கம்ப்ளீட்டா கொடுத்தோமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. நெக்ஸ்ட் ஒன் இந்திய பொருளாதாரத்தோட நிலைமை. இப்போ இந்திய பொருளாதாரம் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ IMF அப்படிங்கிறது பன்னாட்டு பண நிதியம், ஸோ இந்தியன் மானிட்டரி ஃபண்ட்ஸ், ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது இதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு எடுத்தோம், எவ்வளவு கடனா நம்ம வாங்கிட்டோம், இப்போ நம்மளோட ஜிடிபி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த எல்பிஜிக்கு அப்புறமா, அதாவது 1991ல எல்பிஜி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த 1991க்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, 1991க்கு அப்புறம் என்னவா மாறிச்சு தொழில்துறை கட்டுப்பாடுகள் அப்படிங்கறதுல இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 1991க்கு முன்னாடி அனைத்து பொருட்களும் தொழில் உரிமம் பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே லைசன்ஸ் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. 1991க்கு அப்புறம் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கான உரிமத்திற்கு தடை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உரிமம் கொடுக்கப்படல, அதாவது லைசன்ஸ் கொடுக்கப்படல. செகண்ட் ஒன், பெரும்பாலான தொழில்களில் தனியார் துறைக்கு அனுமதி இல்லை. ஸோ மேக்சிமம் இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அங்க பிரைவேடைசேஷன், பிரைவேட் செக்டர்ஸ் வந்து உள்ள வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வாங்க முடியாது. ஆனா 1991க்கு அப்புறமா பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே ஆகியவை பொதுத்துறையில் இருக்கும் பெரிய அளவிலான தனியார் மயமாதல் முதலீட்டை திரும்ப பெறுதல் போன்ற நடவடிக்கைகள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பிரைவேட் செக்டர்ஸ்க்கு கொடுக்கல, ஆனா நம்மளால எந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்க முடியுமோ அது எல்லாமே வந்து பிரைவேடைசேஷனுக்காகவும் நம்ம கொடுத்தோம். ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன்,
விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்தது. இங்க விலையை நிர்ணயிக்க அங்காடிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைசஸா இருக்கட்டும், இல்ல மேக்ஸிமம் ரீட்டைலிங் எம்ஆர்பியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு இங்க பெர்மிஷன் இருந்தது. இவ்வளவுதான் நம்ம வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல் இருந்துச்சு. ஸோ 1991 அப்புறம் என்னவா மாறுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்டோர்ஸுக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா போய் ஒரு கடையில ஒன்று வாங்குறதுக்கும் இப்போ பழமுதர்ல போய் ஒன்று வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பழமுதர்ல 20% கம்மி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கொண்டு வர ஆரம்பிச்சோம், ரைட்? சோ இதெல்லாம் எதனால அப்படின்னா, அவங்களுக்கான உரிமம் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து இங்க 10 ரூபாய் கம்மியாகும் போது நார்மலா வாங்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் கடையில இருந்து பழமுதல்ல போய் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்க ஆரம்பிப்போம். எதனால அப்படின்னா, அங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே எல்பிஜில 1991க்கு அப்புறமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் மூலியமா இது அங்கீகாரம் செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வேளாண் துறையில சீர்திருத்தங்களுடைய தாக்கம். ஸோ வேளாண் துறையில என்னென்ன மாதிரி சீர்திருத்த தாக்கங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பயிர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காப்பீடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப விவசாயிகள் அவங்களுடைய விவசாயம் செய்யறதுக்கா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய பயிர் விளைச்சல் மகசூல்களுக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ஃபிளட்டோ இல்ல ஒரு வறட்சியோ இல்ல ஒரு ஃபெமைன் வரும்போது ஸோ அந்த பயிர்கள் வந்து முழுவதுமா அழிஞ்சிடும். அப்படி அழியும் போது விவசாயிகளோட நிலைமை என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதாவது அதை உருவாக்குறதுக்காகன்னு சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது எந்தவித பாதிப்பும் இல்லாம ஒவ்வொரு பயிர்களுக்குமே இன்சூரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். சோ அப்படி கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாவே வந்து விவசாயிகளுக்கு எந்த நட்டமும் இல்லாம ஒரு பார்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி பயிர் காப்பீடு திட்டம் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்போம். சோ அது எப்படின்னா, காப்பீட்டு கட்டணம் அப்படிங்கிறது 2%, 2% வந்து கோடைக்கால பயிருக்கும், 1.5% குளிர்கால பயிருக்கும், 5% வந்து பணப்பயிர் அல்லது தோட்டப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம காப்பீடு வழங்கும். ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக ஒரு இன்சூரன்ஸோட ரேஷியோஸை இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு பர்சன்டேஜ் அவங்களுக்காக கொடுத்தோம். அதே மாதிரி கிணறு மூடுகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதிய திட்டத்தின் கீழ் முழு இழப்பீட்டு தொகையும் வழங்குதல். இப்போ ஒரு கிணத்தை நம்ம மூடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிணறு வெட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், சோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாவே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கிணறு மூடுகையில கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள். இப்போ அறுவடை முடிஞ்சிருச்சு, ஆனா அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை எடுத்துக்க முடியாம, நம்மளோட மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கூட கொடுக்க முடியாம, நம்மளுடைய கிடங்குகளை கொண்டு போய் வைக்க முடியாம இருக்கிற பட்சத்துல அதுவுமே விவசாயிகளுக்கு இழப்பா தான் இருந்துச்சு. சோ அப்படி இருக்க பட்சத்துல அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இழப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே வந்து நம்ம காப்பீடுகள் கொடுக்க ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுதான் சூறாவளி மற்றும் பருவம் தவறி பெய்யும் மழைக்கு விவசாயிகள் இழப்பீடு கோருதல். அடுத்தது இடர்பாடு காப்பீட்டு பாதுகாப்பு. ஸோ ஆலங்கட்டி மழையா இருக்கட்டும், இல்ல நிலச்சரிவா இருக்கட்டும், இல்ல மறைமுக இடர்பாடுகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடர்பாடுகள் சார்ந்த காப்பீட்டு தொகையில அடங்கும். ஸோ இப்படி விவசாயிகளுடைய பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். ஸோ அடுத்தது இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உழவர் கடன் அட்டை திட்டம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கிசான் கார்டு அப்படிங்கறத கொடுக்க ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு கிசானுக்கும். சோ இந்த கிசான் கார்டு மூலியமா நம்ம கடன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு தானங்க அதுவும். சோ கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சோம். உழவர் கடன் அட்டை, அதாவது கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயியினுடைய தகுதிக்கு ஏற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு. சோ அப்ப வந்து யார்கிட்டயும் கஷ்டப்படணும்னு அவசியம் இருக்காது. விவசாயிகளுக்காக கவர்மெண்டே வந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்து அது மூலியமா உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சது. சோ 1998ல 1998ஆம் ஆண்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு தேசிய வங்கி, அதாவது நபார்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பேங்க்ல இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ்ல போய் கிசான் கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய கடனை வந்து நம்ம வாங்கிக்க முடியும். விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே இதன் நோக்கமாகும். ஓகேங்களா? ஸோ முறைசாரா வங்கிகளில் கடன் பெறுவது எளிது, ஆனால் வட்டி வீதம் மிக அதிகமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்றதுக்காக, இதை சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் கிசான் கிரெடிட் கார்டு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கடன் அட்டையை பிராந்திய, கிராமப்புற, கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகிறது. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மேலும் அரசு கேசிசி கடன் அட்டையை மின் தகவல் கடன் அட்டையாக, அதாவது ஸ்மார்ட் கார்டு கம் டெபிட் கார்டாக மாற்றி வழங்க அறிவுறுத்தியுள்ளது. ஸோ கிரெடிட் கார்டா மட்டும் இல்லாம அது ஸ்மார்ட் கார்டாவும் மாத்துறதுக்காக, விச் டெபிட் கார்டாவும் மாத்துறதுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்க கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா,
உணவுப் பொருட்களுடைய கழிவுகள். ஸோ எத்தனை வகை சதவீதங்கள்ல கழிவுகள் வருது அப்படிங்கறத வச்சு அது மூலியமா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா உணவு பதப்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல அது உரமா மாத்துறதா இருக்கட்டும், அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது பயிர்கள் வந்து இது கூட்டு விரயங்கள். ஓகேங்களா? ஸோ தானியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 to 6% வரைக்கும் அதோடைய விரயம் ஏற்படும். அதே மாதிரி பருப்பு வகைகள்ல 6 to 8%, எண்ணெய் வித்துக்கள்ல 3 to 10%, பழங்கள் மற்றும் காய்கறிகள்ல 5 to 16%, பால் 1%, மீன்வளம் 5%, மீன்வளம் கடல் அதான் நிலத்துல 5%, கடல்ல வந்து 10%, இறைச்சி 3, கோழி 7. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுடைய அமைச்சகம் இந்திய அரசு 2016 இதுல இருந்து நம்ம இது சோர்ஸ் பண்ணி எடுக்கப்பட்டோம். சோ எங்க இருந்து இவ்வளவு உணவுப் பொருள் கழிவுகளுடைய டேட்டாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் கீழே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ செஸ்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதியை ஈஸி பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறது ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965ல இந்திய அரசு காண்ட்லா என்னும் இடத்தில் துவங்கியது. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த சார்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் செஸ் ஜோன் எங்க உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டனுக்கு காண்ட்லா அப்படின்னு ஆன்சர் எழுதணும். செகண்ட் ஒன், காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை அடுத்து 1980ல துவக்க காலத்தில் மேலும் 7 EPZகள் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் மெப்ஸ் பார்த்தோமா. ஸோ மெப்ஸ் பார்க்கும்போது அது கீழே 7 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், அதுதான் வந்து EPZ எப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எங்கெங்க கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, ஃபால்டா, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் துவக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி 7 இடங்கள்ல எப்ஸ் அப்படிங்கறத கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா எப்ஸ் வந்து அதிக அளவு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்ததனுடைய விளைவாக 2000ல வந்து இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கறத ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து இதோட குரோத். அப்போ SEZ அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இதுவும் 10th பார்த்திருப்போம். ஏப்ரல் 2000ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து மெப்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்திருப்போம். ஸோ மெப்ஸ் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1984ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தலைநகரம் அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ் சாரும். ஸோ இது எங்க இருந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா தாம்பரத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து காண்ட்லால உருவாகி அதுக்கப்புறம் எப்ஸ் உருவாகி அதுக்கப்புறம் செஸ் ஜோன் அப்படிங்கறத உருவாக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுதான் வந்து இந்த கிராஃப்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுடைய நில சீர்திருத்தங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான விஷயம் இதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து நில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இது கீழே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெசன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.